ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவிலாக்ஸ். நான் உங்கள் அரவிந்த். போன வீடியோல நம்ம வந்து தடா வாட்டர் ஃபால்ஸ், அதாவது உப்பளமடுகு வாட்டர் ஃபால்ஸ்க்கு போன ஒரு ரோட் ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸை தான் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பழவேற்காடுக்கு போன ஒரு ட்ரிப்பை தான் நீங்க பார்க்க போறீங்க. வீடியோ கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட் டு தீஸ் பீப்புள். ஸோ இது ஒரு ரேண்டம் ஷவுட் அவுட்ஸ் ஃப்ரம் த சப்ஸ்கிரைபர்ஸ் ஆஃப் அவிலாக்ஸ். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் சப்போர்ட்டிங் ஆல் தீஸ் டேஸ். உங்களோட வந்துட்டு சப்போர்ட் இவ்வளோ நாள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழவேற்காடு அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ பழவேற்காடுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ போயிட்டு பீச்சை பார்த்துட்டு பீச்சில் கொஞ்சம் நேரம் வந்துட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக விவசாயம் தான். ஜான்சன் உள்வழியாவே வந்துட்டு ஒரு ரூட் இருக்கு. ஸோ அப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ போயிட்டு இருக்கோம். இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்கு. எதிர்த்த போல வண்டி வந்ததுன்னா எப்படி கட் பண்றதுன்னு தெரியல. ரெண்டு சைடுமே விவசாய நிலம் தான். அவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த ரோடு நல்லா இருக்கு, ஆனா ரொம்ப வளைவுகள் அதிகமா இருக்கு. டக்குனு ஷார்ட் பெண்ட் நிறைய வருது. ரோடும் வந்துட்டு ஸ்மூத்தா இருக்கு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா மண் அங்கங்க நிறைய இருக்கு. கொஞ்சம் ஸ்கிட் ஆகுற மாதிரி தான் இருக்கு. மச்சான் ஒரு கடை கிடையாது ரோட்ல. இந்த ரோட்ல இருக்கணும், இங்க இருக்கணும், கடை இருக்கணும் இருக்குன்ற இவெல்லாம் எங்கன்னா சொல்லி பண்ண நடந்ததே மூலம் போல இருக்க. எங்க பாடே புட்றா தண்ணி பாட்டில் இருந்தாலும் வாங்க மச்சான். ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு ரூட்டா இருக்குது. பஸ்ஸே வருது, இந்த ஒரு சின்ன ரோட்ல பஸ் வருது, பெரிய பஸ். ரொம்ப சின்ன ரோடா இருக்கு. பழவேற்காடுக்கு தான் போயிட்டு இருக்கேன். இப்ப நம்பர் கூகுள் மேப்பை போட்டு நம்பிட்டு போயிட்டு இருக்கேன். இப்ப கூகுள் மேப்பே எந்த ரூட்டை கூட்டிட்டு போதோ தெரியல. ஃபுல்லா ஹைட்ரேட் ஆயிடுச்சு. ஸோ தண்ணியே இல்லைன்றதுனால சரி கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் வந்துகிட்டு இருக்கோம். தண்ணியே ஒரு கடை கிடையாது. கடைசியில் ஒரு தெய்வம் போல ஒருத்தர் மாட்டினாரு, ஒரு கடைக்காரு. ஒரு கடையில் பாவம் எந்த பொருளுமே இல்லை அதிகமாக. சரி, வாட்டர் பாட்டில் ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலும் பன்னீர் சோடா இருந்தது. பன்னீர் சோடா குடிச்சிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கோம். இன்னும் 16 கிலோமீட்டர் இதே ரூட்ல தான் போகணும்னு காமிக்குது. இதே மாதிரி தான் பக்கா வில்லேஜ் சைடு தான் போயிட்டு இருக்கோம். நாங்க யோசிக்கும் போது வந்துட்டு இந்த மக்கள் எப்படி இங்க ஏதாவது அவசரம் அப்படின்னு எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா யோசிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கடைகள் கிடையாது, மெடிக்கல் ஷாப் கிடையாது, அவசர உதவிக்கு ஏதாவது வேணும்னா என்ன பண்ணுவாங்க எதுவுமே தெரியல. இந்த ரோட்ல வேகமா ஓட்டிட்டு போக முடியாது. சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வருது. இப்பதாங்க பழவேற்காடு போர்டே பாக்குறோம்.
ஒருவேளை அந்த ரோடுக்காக வந்தோன்னா சீக்கிரம் வந்துருப்போமா? அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்திருந்தானா? ஸோ ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம் நாங்கள். இப்போ இன்னும் ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் தான் பழவேற்காடுக்கு ரீச் ஆகிடுவோம். ஸோ அங்கே ரீச் ஆனதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாக நம்ம பீச்சுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ போட்டிங்க்கு நம்பரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்கே இருந்தார். அவர் இப்போ வேற எங்கேயோ வெளியே போயிருக்கிறதுனால இப்போ நாங்கள் போட்டிங் போகிற மாதிரி இல்லை. ஸோ இருந்து பீச்சுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. இதோ வருது பிரிட்ஜு. ஸோ இங்கே வந்த உடனே ஒருத்தர் வந்துட்டு போட்டிங் போகலாம் வரீங்களா, நான் என் படகுல கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஸோ இப்போதைக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால நாங்கள் போகல. நாங்கள் வெறுமனே போயிட்டு நம்ம ஊருக்குள்ளே போயிட்டு பீச்சை மட்டும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் போயிட்டுருக்கோம் இப்போ நாங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன் படம் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் நடித்த ஒரு படம் வந்து. ஸோ அந்த படத்தோட ஒரு பார்ட் இங்கே தான் எடுத்தாங்க, பழவேற்காடுல தான் எடுத்தாங்க. மேற்கே உதைக்கும் சூரியனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்து வருதுங்களா அந்த படத்துல. ஸோ அந்த பாட்டெல்லாம் வந்துட்டு இங்கதான் எடுத்தாங்க, பழவேற்காடுல தான் எடுத்தாங்க. பழவேற்காடு இதுதான். ஸோ ஆக்சுவலாக இங்கேருந்து வந்துட்டு கூட்டிகிட்டு பீச் வரைக்கும் கொண்டு போய் விடுவாங்க. நாங்கள் முன்னாடி ஒரு வாட்டி போயிருக்கேன். இங்கே வந்துட்டு பழவேற்காடு பீச் வந்தாச்சு. என்ன என்ன மச்சான், உள்ள போயிட்டு வருவோமா? பைக் இங்கே தான் விட்டு போகிறோம். பைக் போகாது, பைக் போகாது. ஸோ பீச்சுக்கு வந்துட்டு பீச்சில் தண்ணிக்குள்ள கொஞ்ச நேரம் காலம் நினைச்சிட்டு வந்தோம் நாங்கள். சரி உட்காந்துட்டு இருந்த நேரத்துல சரி ஓகே ட்ரோனை விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க. ஸோ ட்ரோன்ல விட்ட ஃபுட்டேஜஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு. நீங்களே பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இப்போ பழவேற்காடுலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பிட்டு ஹெட்டிங் டுவர்ட்ஸ் ஆரோம். ஸோ இன்னே வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே போச்சு. ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பிரச்சனையாச்சு. ஸோ என்னன்னா பார்த்தீங்கன்னா, நாங்கள் ட்ரோன் விட்டு இருந்ததை பார்த்துட்டு இங்கேருந்து ஒருத்தர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு சர்வே எடுக்க வந்திருக்கோம், எதுவும் இது பண்ணுறதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பேச்சுவார்த்தை ஓடிச்சு. இங்கே எதுவும் பிரச்சனையெல்லாம் ஆகலை.
அதுக்கப்புறமா நாங்க அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த ரீசனுக்காக தான் நாங்க வந்தோம் அப்படின்ட்டு அவங்களும் வந்துட்டு மன்னிப்பு கேட்டாங்க. ஸோ தப்பா டக்குன்னு கூப்பிட்டு இது பண்ணி பேசுறதுக்காக மன்னிப்பு கேட்டாங்க. அவங்க மேலேயே வந்து தப்பும் சொல்ல முடியாது, ஏன்னா வந்துட்டு இங்க நடந்தது அந்த மாதிரி. ஸோ ரீசெண்டா இங்க ஒரு போராட்டம் நடந்ததா, அதுவும் அவரே தான் சொன்னாரு. ஸோ அது என்ன போராட்டம்ன்றது கிளியரா எனக்கு தெரியல. ஸோ அதனால அதை வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணவும் விரும்பல, அதை பத்தி சொல்லவும் விரும்பல. உங்களுக்கு இந்த வீடியோல வந்திருக்க கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அடுத்து எங்க போகலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ற உங்க சஜஷன்ஸை கமெண்ட்ஸா எங்களுக்கு கொடுங்க. நீங்க இன்னும் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எங்களை சப்போர்ட் பண்றதுக்காக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பிளஸ் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ தட் இதுக்கு மேல இந்த சேனல்ல எந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் அதை மறக்காம பார்க்கலாம். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரைக்கும் நான் உங்கள் அரவிந்த். Until then, bye.